ரோஹிணி தியேட்டருக்கு வந்திருக்கீங்க. இன்னைக்கு கருப்பு படத்தில் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து கேன்சல் சொல்கிறாங்க. அதோட கருத்து என்ன? பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓவராக எக்ஸ்பெக்ட் இது போல் தூங்கவே இல்லை. படம் எப்படி இருக்கும் அப்படி இருக்குமான்ட்டு. ஆனால் 1 இயர் தான் வெயிட் பண்ணோம். ஆனால் லாஸ்ட் May 1 தான் போன இயர் May 1 எங்கள் அண்ணன் ரெட்ரோ படம் வந்தது. அப்போ நல்லா என்ஜாய் பண்ணோம். படம் நீ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சு. ஒரு வருஷம் கழிச்சு எங்கள் அண்ணா பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். அதோட ரோஹிணி வந்தோம். பார்த்தோன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் ஷோ வந்து பார்த்தா அப்படியே காட்சி பார்த்தா சிறப்பு காட்சி ரத்தாக இருக்குது. ஆனால் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு நாள் ஆஃபீஸ் போயிருந்தாலும் ஒரு நாள் வேலையாவது பார்த்துக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தா ஷோ இல்லைன்னு சொல்கிறாங்க. அடுத்த ஷோ என்ன பதிலும் சொல்ல மாட்டாங்க. காசு ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லுங்கள். இந்த ரீஃபண்டெல்லாம் ஒன்றும் கேட்கவே இல்லை. ஏன்னா நாங்கள் எட்ட காசு இருந்தால் அடுத்த ஷோவே நாங்கள் பார்த்துக்குறோம். பட் காசு ரீஃபண்டாக யாரும் கேட்கல. அடுத்த ஷோவை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ரசிகர் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோன்னா ஃபேன்ஸை கூட்டமே இங்கே தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அண்ணனை தேடி தான் வந்துருந்தோம். அதே போல் நாங்கள் எப்பயும் பார்த்தோன்னா எங்கள் அண்ணனுக்கு பாப்பா பாலை விஷயம் பண்ணது பிடிக்கும். எங்கள் அண்ணன் வந்து பால் வந்து வேஸ்ட் பண்ணது. ஆனால் நாங்கள் பாலை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒரு ஏழைங்க பார்த்தா ஃப்ரீயாக பாலை எங்கள் அண்ணன் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கள் அண்ணன் சொல்லிக்கிறோம். பாலை வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். இந்த படத்துக்கு எப்படி எதிர்பார்ப்போட வந்தீங்க? ரோஹிணி தியேட்டர் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. படம் எப்படி இருக்குண்ணா? இது ஃபுல்லாக சூர்யாவுக்கு தான் 3 நாளாக ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். கவர்மெண்ட் பார்த்தோன்னா நான் விஜயனோ நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனால் 9 ஷோ வந்து அவர் வந்து இது கொடுத்துட்டாரு. பட் எனக்கு என்ன இஷ்யூன்னு தெரியல. படத்துக்கு தமிழக அரசு வந்து அதான் தமிழ் அரசு கொடுத்துட்டாங்க. தமிழ் அரசு நாங்கள் நன்றி தெரிவிச்சு. அவளை என்ன காரணம் தெரியல. நான் அதை படக்குழியோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு வராங்க. ஃபேன்ஸு எல்லாமே வெடி இடி எல்லாமே செலிப்ரேஷன் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பட் ரோஹிணி ஒத்துக்கிட்டா இப்போயே நாங்கள் ஆரம்பிச்சிடும். சூர்யா ரசிகர்களாக நீங்கள் என்ன சொல்ல இந்த படம்? சூர்யா ரசிகர்னா சூர்யா நான் எட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது மாதிரி வேறு எதுக்கோ பண்ணதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இது லேட்டாக தான் புக்கிங்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. மனசு கஷ்டமாக இருக்குது. வேறு யார் பட் எல்லா டைமும் சூர்யானுக்கு இந்த மாதிரி ஒரு சில படத்துக்கு வந்துருக்குது. இந்த படத்தில் சூர்யா வந்து ஒரு நல்ல கேரக்டர் இந்த படத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை பயங்கர எதிர்பார்ப்போட ஒரு மக்கள் மத்தியில் பேசப்படுது. இந்த படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குன்றீங்களா? நல்லா இருக்குன்றீங்களா? இந்த படம் மாசாக இருக்கணும். ஆனால் கருப்பசாமி இது வந்து சூர்யா அட்வொகேட்டை ரோல் பண்ணுறாரு. அதாவது ஸ்டோரி ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஆர்ஜே பாலாஜி சார் வேறு த்ரிஷா மேம் நடிச்சிருக்கிறாங்க. படத்தை கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? கருப்பு படம் 9 மணி ஷோவுக்கு வந்திருக்கீங்க. இந்த படம் வந்து திடீர்னு ரத்துன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம்? இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 3 வருஷமாக நம்ம படம் காத்திருந்தோம். ஓகேங்களா? 3 வருஷமாக வந்து தலைவரை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 வருஷத்துலேருந்து குறையவே இல்லை எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? டெய்லியும் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். ஓகேங்களா? எதனால் எனக்கு ஹைப் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புக் பண்ண, அதாவது டிக்கெட்டு விட்ட உடனே பார்த்தீங்கன்னா புக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 5 நாள் முன்னாடியே புக் பண்ணியாச்சு. டிக்கெட்டே வந்துச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா